ஆரம்பத்துல கிளாமரா நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன நடிகைகள் எல்லாருமே ஒரு காலகட்டம் வரைக்கும் ஹோம்லியா நடிச்சு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் கிளாமரா நடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த விஷயம் இப்ப நடிச்சிட்டு இருக்க லக்ஷ்மி மேனனையும் விட்டு வைக்கல. ஆரம்பத்துல நான் பார்ட் டைமா தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க. ஏன்னா அப்பதான் ஸ்கூலே படிச்சிட்டு இருந்தாங்க. அதனால படிப்புலயும் அவங்க கவனம் செலுத்தணும், அதே சமயம் நடிப்புலயும் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கும்கி படத்தை தொடர்ந்து நிறைய படங்கள் வெற்றி பெற இவங்களுக்கு மார்க்கெட்டும் அடிக்கிக்கிட்டே போச்சு. அதனால இவங்களுடைய சம்பளமும் உயர்ந்துகிட்டே போச்சு. இது சினிமாவோட எழுதப்படாத சட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு படம் ஹிட் ஆச்சு அப்படின்னாலே மடமடன்னு சம்பளத்தை உயர்த்துற நடிகர்களுக்கு மத்தியில லக்ஷ்மி மேனன் மட்டும் என்ன விதிவிலக்கா அப்படிங்கிற அளவுக்கு. இதுல என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, கிளாமரான காட்சிகள் எதுலயுமே நடிக்காம இவங்க மட்டும் சம்பளத்தை ஏன் இப்படி உயர்த்திக்கிட்டே போறாங்க அப்படின்னு சொன்னதுனால விஷால் கூட நடிச்சிட்டு இருக்க நான் சிகப்பு மனிதன் அப்படிங்கிற படத்துல விஷாலுக்கு ஒரு முத்தம் கொடுக்கற மாதிரியான காட்சியில நடிச்சிருக்காங்களாம். அதுவும் ஒரே டேக்ல ஓகே பண்ணிருக்காங்களாம். இதை தொடர்ந்து நிறைய படங்கள் இனிமே வர இருக்கிற படங்கள்ல இவங்க கிளாமரா நடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.